ஹலோ ஆல், இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி போர்ஷனில் உள்ள ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வார் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப்டர் மத் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லெசனை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரேஸ் ஃபார் காலனிஸ் லீடிங் டு ரிவல்ட்ரி அண்ட் கிளாஸஸ் அமாங் த கிரேட் பவர்ஸ் ஆஃப் யூரோப். ஐரோப்பா கண்டத்தில் இருந்த பணக்கார நாடுகள், வல்லரசு நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா காலனி நாடுகள் வந்துட்டு நிறைய பிடிச்சாங்க. அதாவது அடிமை நாடுகள் அவங்க வியாபாரம் வணிகம் செய்கிறதுக்காக. அந்த ஒரு பேசிக் காரணம் தான் முதல் உலகப்போர் ஏற்படுறதுக்கும் இரண்டாம் உலகப்போர் ஏற்படுறதுக்கும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜப்பான் அஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் அக்ரஸிவ் பவர் இன் ஈஸ்ட் ஏசியா. கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஜப்பானில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலிமையான நாடாக எப்படி மாறுனுச்சு, பெரிய நாடுகள் மேலே, வல்லரசு நாடுகள் மேலே எப்படி போர் தொடுத்து ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காலனிசிசம் இம்பேக்டாக ஆன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் எப்படி இந்த காலனி ஆதிக்க போட்டி வந்துட்டு தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். முதல் உலகப்போர் ஏற்படுவதற்கு காரணம், அதோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஐந்தாவது, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராவிஷன்ஸ். முதல் உலகப்போர் முடியும் போது வெர்சைல் அப்படிங்கிற இடத்துல ஒரு உடன்படிக்கை உலக வல்லரசு நாடுகளும் தோற்ற நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காசஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டுச்சு, அதோட காரணங்கள் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபவுண்டேஷன், ஃபங்க்ஷனிங் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். இனிமேல் யாருமே உலக நாடுகள் எதுவும் பெரிய அளவில் போர் புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படி செயல்பட்டுச்சு, அது எப்படி தோல்வி அடைஞ்சி அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலையும் இந்த லெசனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனில் 1914 இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. 1914 வருஷம் வந்துட்டு உலக வரலாற்றையே ஒரு முக்கிய திருப்பு முனையான வருஷம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. த பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ப்ராசஸஸ் தட் பிகான் இன் 1718 அண்ட் கல்மினேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தட் ப்ரோக் அவுட் இன் தட் இயர் அண்ட் டிசிசிவ்லி ஷேப்டு த கோர்ஸ் ஆஃப் த 20th century. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1914, அதுக்கப்புறம் 1789 பார்த்திங்கன்னா சமூகத்திலையும் அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த சமூகம் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் இல்லை, அந்த சமூகம் மற்றும் அரசியலில் என்னென்ன செயல்பாடுகள் உலக வல்லரசு நாடுகள் இல்லை மக்கள் வந்துட்டு செஞ்சாங்க, அது எப்படி முதல் உலகப்போருக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரணங்களால் சமூகம் மற்றும் அரசியல் செயல்பாடுகள் இந்த உலகப்போருக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரியன்ஸ் தேர்ஃபோர் கால் திஸ் இஸ் த லாங் 19th century. இந்த 19ஆம் நூற்றாண்டு அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நீண்ட நூற்றாண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் தட் ட்ரூ ஆன் த எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். இது வந்துட்டு ஒரு வணிகத்துக்காக நடந்த ஒரு போர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பெரிய நாடு, யார் வல்லரசு நாடு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா காலனி நாடுகள் அதிகம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக வந்துட்டு இருக்குது. அதில் ஏற்பட்ட சண்டை தான் முதல் உலகப்போர் வரை கொண்டுகிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குடிமக்கள் வந்துட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். அதுக்கப்புறம் உலக வரைபடமே பார்த்திங்கன்னா திரும்ப மாற்றி வரையப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த முதல் உலகப்போரோட தாக்கம் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மேஜர் எம்பையர்ஸ் லே ஷட்டர்டு பை த எண்ட் ஆஃப் த வார். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் ஆட்டோமன்ஸ், அதாவது உதுமானிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேஜராக வந்துட்டு எந்தெந்த நாடுகள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் ஆட்டோமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா உதுமானிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடுகளும் பார்த்திங்கன்னா பெருமளவில் பாதிக்கப்பட்டுச்சு. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த முதல் உலகப்போர் மூலமாக நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டது. அது நிறைய பேர் வாழ்க்கை பெறுவதற்கு ஒரு காரணமாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிறைய அடிமை நாடுகள் சுதந்திரம் பெறுவதற்கு போராடுவதற்கு ஒரு முக்கிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியாக இருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
It was a unique event as well as the first revolution of its kind in world history. ஸோ உலகத்திலே முதல்ல நடந்த புரட்சி எது அப்படின்னா இந்த ரஷ்ய புரட்சி தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரீஸ் ட்ரைடு டு பிரிங் அவுட் த வேர்ல்டு பீஸ் த்ரூ த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் யாருமே வந்துட்டு உலக நாடுகள் எதுவும் சண்டையிட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அதன் மூலமாக உலகம் முழுவதும் அமைதியை பரப்பணும், யாரும் சண்டையிட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. இன் திஸ் லெசன் we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussion, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. ஸோ லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அமைப்பை எப்போ கொண்டு வராங்க, அதோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அது உலக மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு இந்த லெசனில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், அதாவது பார்த்திங்கன்னா காலனிகளுக்கான போட்டி. காலனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பலம் பொருந்திய நாடு, இராணுவம் நல்ல வலிமையாக வச்சுருக்கிற நாடு, ஒரு எளிமையான இல்லை ஒரு ஏழை நாட்டை போய் படை வலிமையே இல்லாத ஒரு நாட்டை போய் அவங்களுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அதை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான வேலையை வாங்கிக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு காலனி நாடு அப்படின்னா இப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறதுக்காக நிறைய காலனி நாடுகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்வாங்க, அதுக்கு ரா மெட்டீரியல் அடிப்படை பொருட்கள் அவங்களுக்கு தேவை இல்லையா. ஸோ அதனால் காலனி நாடுகள் வந்துட்டு நிறைய பணக்கார நாடுகள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அமைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியை தான் நம்ம ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ், அதாவது பணக்கார நாடுகள் இல்லை முதலாளித்துவ நாடுகள் சந்தைகளுக்கான போட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், the aim of capitalistic industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships and other such undertakings. A revolution in the means of communication and transportation in the latter half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. ஸோ இந்த சப்டாபிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாளித்துவ நாடுகள், அதாவது பணக்கார நாடுகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான அளவு பொருட்களை வந்துட்டு உற்பத்தி செய்கிறது தான். பொருட்கள் அப்படின்னா நிறைய வெரைட்டியான திங்ஸு, ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி செஞ்சால் தான் பிற நாடுகளுக்கு கொண்டுட்டு போய் அவங்களால வியாபாரம் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்கள் வேணும். உதாரணத்துக்கு ஒரு சேர் தயாரிக்கணும், இல்லை ஒரு மேஜை வந்துட்டு தயாரிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு மரம் இல்லை மரப்பலகை வேணும். அந்த மரம் எங்கே இருக்கும், ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கும், அவங்களுடைய நாட்டிலே இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க காலனி நாடாக பிடிச்சு வச்சுருக்காங்கல்ல அந்த அடிமை நாட்டில் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த அடிமை நாட்டில் காலனின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து வெட்டி அதை அறுத்து பலகையாக்கி அதை வந்துட்டு ஒரு மேசையாவோ இல்லைன்னா டேபிளாவோ செஞ்சு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்துட்டு வைப்பாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதுக்காக நடந்த போட்டியை தான் இந்த பாறையில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து வந்த அந்த லாபம் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சுரண்டி எடுக்கக்கூடிய அந்த வளங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருப்பு பாதை ரயில்வே ட்ராக் வந்துட்டு அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீராவி கப்பல்கள் வந்துட்டு கட்டுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு நாட்டிலேருந்து அந்த பொருட்களை அவங்களுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடல் வழியாக கடலில் கப்பல் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ரயில்வே பாதை மூலமாக வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கு என்னென்ன பயன்படுதோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன், போக்குவரத்து, இப்படி எல்லா துறைகள்லேயும் புரட்சி வந்துட்டு ஆப்பிரிக்காவிலையும் ஏனைய பகுதிகளிலையும் ஏற்பட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதன் மூலமாக நிறைய தொழிற்சாலைகளை அவங்க வந்துட்டு நிறுவ ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எ ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் 19th century வாஸ் த யூரோப் எமர்ஜ்டு அஸ் த டாமினன்ட் பவர் வைல் ஆசியா அண்ட் ஆப்ரிக்கா வேர் காலனைஸ்டு அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா
இப்போ கண்டத்தில் இருந்த எல்லா நாடுகளும் வந்துட்டு ஒரு ஆளுமை சக்தியோடு வளர்ந்து நின்றுச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் இருந்த நாடுகளும் ஆப்பிரிக்காவும் பார்த்திங்க அப்படின்னா காலனி நாடுகளாக, அடிமை நாடுகளாக இவங்களால் வந்துட்டு பிடிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த காலனி நாடுகளில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் யூரோப் இங்கிலாந்து ஹெல்டு ப்ரீ எமினன்ட் பொசிஷன் அஸ் த வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இந்த ஐரோப்பா கண்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து நாடு தான் வந்துட்டு ஒரு முதலாளித்துவ நாடாக, பெரிய பணக்கார நாடாக, இல்லை நிறைய காலனி நாடுகளை வச்சுருக்கிற நாடாக வந்துட்டு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேட் த கேபிட்டலிஸ்ட் பவர்ஸ் ரேஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஃபார் எக்ஸ்பேண்டிங் தேர் எம்பையர் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது அதற்கான மூலப்பொருட்கள் அவங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த நாடை காலனி நாடா இல்லை அடிமை நாடாக பிடிச்சி வச்சுருக்காங்களோ அங்கேருந்து அந்த மூலப்பொருட்களை எடுத்து அதன் மூலமாக நிறைய பொருட்கள் வந்துட்டு உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலனி நாடுகளை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய நாடுகளை, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்த நாடுகளை அடிமைப்படுத்தி இவங்க வந்துட்டு முதலாளித்துவ நாடாக இருந்து அந்த ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்த நாடுகளை இவங்க அடிமைப்படுத்தி பல வருஷங்களுக்கு வந்துட்டு வச்சுருந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம் என்ன அப்படின்னா முதலாளித்துவத்தின் எழுச்சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆஃப்டர் 1870 த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் இன் மார்க்கெட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் which was an essential characteristic of imperialism became evident in the later half of the 19th century. The old ideas of free trade collapsed. There were trusts in the USA and cartels in Germany. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1870 இந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாடுகள் சுதந்திர போட்டியில் வந்துட்டு இறங்கினாங்க. அதாவது அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடினாங்க. பட் ஆனால் அந்த முதலாளித்துவ நாடுகள் எல்லாத்தையுமே அவங்கள அடக்குமுறையின் மூலமாக இல்லை அப்படின்னா முற்றுரிமை இதன் மூலமாக வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதிபத்திய இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறது தான். இது எப்போ தெரிய வருது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில் தான். ஏன்னா நிறைய இந்த ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த நாடுகள் எல்லாம் நிறைய அடிமை நாடுகளை பிடிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் புரியல. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் அதன் மூலமாக மூலப்பொருட்களை அங்கே அந்த அடிமை நாட்டிலேருந்து கொண்டு வந்து அதை காசாக்குறது தான் அவங்களுடைய முக்கியமான எண்ணமாகவே இருந்தது அப்படிங்கிறது கடைசியில் தான் வந்துட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வணிகம் அப்படிங்கிறது யார் வேணால் எங்கே வேணால் போய் செய்யலாம், இல்லை இடையில வரி கட்டிட்டு தான் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும். அந்த சுதந்திரமாக செயல்படுற முறை இந்த முதலாளித்துவ நாடுகள் வந்ததுக்கப்புறம் முற்றிலும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வருது. ஸோ அதனால் சுதந்திரமாக வாணிகம் செஞ்ச எந்த நாடுகளும் அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் எங்கேயுமே போய் செய்யலை. இந்த முறையினால் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பேர் சேர்ந்து, அதாவது நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு கூட்டு நிறுவனமாக தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனிலையும் பார்த்திங்கன்னா வணிக கூட்டிணைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஏகாதிபத்தியமும் அதோட முக்கியமான பண்புகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம் அக்கார்டிங் டு லெனின். இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். அதாவது முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிடுச்சு. அது எதுக்கு வழிவகுத்ததுன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு வழிவகுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்தோட உச்சகட்டம் தான் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி லெனின் அவர்கள் வந்துட்டு கூறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிசைட்ஸ் பீயிங் எ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் கூட்ஸ், colonies served another purpose. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total militarization and total war. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய அளவிலான மிக பெரும் அளவிலான நிறைய உற்பத்தி செஞ்ச பொருட்களுக்கு சந்தையும் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மேலும் உற்பத்தி செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கச்சா பொருள்களும் வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா கச்சா பொருள் அப்படிங்கிறது நம்ம ஃபியூயல், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா கப்பல் வழி தான் வியாபாரம் செய்யணும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு தரை வழியெல்லாம் வந்துட்டு கிடையாது. இப்போது கடல் வழி தான், நீர் வழி போக்குவரத்து தான். அதனால் கச்சா பொருட்கள் வந்துட்டு நிறைய தேவைப்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலனியை பற்றினது மட்டும் இல்லாமல் அது ஒரு முழுமையான இராணுவமயமாக்குறதுக்கும்
முழுமையாக போர் புரியறதுக்கும் அது வந்துட்டு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கச்சா பொருட்களும் தேவைப்பட்டதால் புது நாடுகளை, அடிமை நாடுகளை அவங்க பிடிக்க வந்துட்டு முற்பட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். உலகத்தில் குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் இருந்த முக்கியமான நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதில் ஐரோப்பா பற்றி கொடுத்துருப்பாங்க. In the 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. Only Africa was left. The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined in the scramble for colonies. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தில் இருந்த நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருந்த பெரிய சிறிய எல்லா நாடுகளையும் காலனிப்படுத்தி அவங்களுடைய நலனுக்காக அந்த நாடுகளை வந்துட்டு சுரண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1880 பார்த்திங்க அப்படின்னா 80 பெரும்பாலான ஆசிய கண்டத்தில் இருந்த நாடுகள் வந்துட்டு காலனி ஆக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா மட்டும்தான் காலனி மயமாக்கப்படாமல் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1881 1914 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தையும் கைப்பற்றி அங்கே இருந்த நாடுகளை என்ன பண்ணுறாங்க, காலனி நாடுகளாக வந்துட்டு மாற்றுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வந்துட்டு சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் 1870 அப்புறம் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி இந்த நாடு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலனி ஆதிக்க போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் அமாங்ஸ்ட் கிரேட் பவர்ஸ். ஸோ இந்த வல்லரசு நாடுகளுக்கு இடையே எப்படி வந்துட்டு சண்டை வருது, அதாவது மோதல்கள் எப்படி வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா despite the lead in industrial growth and the control of a vast empire, England was not satisfied. England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. National rivalry led to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா முதன்மை இடத்துல எந்த நாடு இருந்துச்சுன்னா இங்கிலாந்து இருந்தாலும் அதுக்கு முழு மனநிறைவு வந்துட்டு ஏற்படலை, ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீலிங் அவங்களுக்கு வந்துட்டு வரவில்லை. ஏன் அப்படின்னா இங்கிலாந்து எந்த நாடுகளோட போட்டி போட்டது வணிகம் வியாபாரம் செய்கிறதுல பார்த்திங்கன்னா ஜெர்மனியோடையும் அமெரிக்காவோடையும் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து கொஞ்சம் விலை அதிகமான பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க, அதே பொருட்களை ஜெர்மனியும் அமெரிக்காவும் கம்மியான விலைக்கு வந்துட்டு விற்பனை செஞ்சாங்க. கூடுதலாக கொஞ்சம் மலிவான விலைக்கு வந்துட்டு விற்பனை செஞ்சாங்க. கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துலேயே அவங்க சில சந்தைகளை பிடிச்சி அங்கேயே போய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் இங்கிலாந்துக்கு நிறைய நஷ்டம் வந்துட்டு ஏற்பட்டது. ஸோ இப்படி தான் இங்கிலாந்துக்கு சொந்தமான காலனி நாடுகள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லா நாடுகள்லையும் இருந்தது. அதே மாதிரி இந்த போட்டியும் வந்துட்டு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் காலனி நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளில் உள்ள இந்த ஜெர்மனி, அமெரிக்கா அவங்களும் வந்துட்டு போட்டி போட்டாங்க. ஸோ இதனால் இந்த அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து 3 நாடுக்கும் இடையில் இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் பிற நாடுகளோடையும் சண்டை வந்துட்டு மோதல்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பித்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏசியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ ஆசிய கண்டத்தில் பார்த்திங்கன்னா ஜப்பான் இந்த நாடு வந்துட்டு எப்படி வந்துட்டு வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு, அதாவது ஜப்பானோட எழுச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இன் ஏசியா ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் மெய்ஜி ஈரா ஃப்ரம் 1867 to 1912 imitating western nations had become their equal in many respects. Though the outlook of the rulers still remained feudal, Japan took a western education and machinery. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrialized power. In 1894, she forced a war on China. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War 1894 to 1905 surprised the world. Despite the warring of the 3 great powers, Russia, Germany and France, Japan annexed the Liaodong Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. ஸோ
ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிய கண்டத்தில் இந்த ஜப்பான் வந்துட்டு இருக்குது, அதாவது ஆசிய கண்டம் அருகில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது மெய்ஜி சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1867 1912 இந்த வருஷம் வரை மேற்கத்திய நாடுகள் மாதிரியே ஜப்பான் என்ன பண்ணுது, அந்த மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் பண்பாடு மாதிரி இது ஜப்பானும் அவங்களுடைய நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டை வந்துட்டு மாற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையிலையும் ஒரு சிறந்த நாடாக பிற நாடுகளோட போட்டி போடுற அளவுக்கு இந்த ஜப்பான் வந்துட்டு வளர்ச்சி அடையுது. கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக வந்துட்டு மாறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருந்த ஆட்சியாளர்கள் நிலமானிய முறைப்படி ஆட்சி, அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா மேலை நாட்டு கல்வி மாதிரி, அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன், அதே மாதிரி பிற நாடுகளைப் போல் வளர்ந்த வல்லரசு நாடுகளைப் போல் தொழில்நுட்பத்திலையும் டெவலப் வந்துட்டு ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இராணுவத்தையும் நல்ல நவீனமயமாக்குறாங்க. அதுக்கப்புறம் கப்பற்படை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல நவீனமயமாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1894 ஜப்பான் வந்துட்டு சீனா மேலே ஒரு வலுக்கட்டாயமான ஒரு போர் வந்துட்டு தொடுக்கிறாங்க. அந்த போரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சீனாவை ஜப்பான் வந்துட்டு ஜெயிச்சது. ஏன்னா சீனா பார்த்திங்கன்னா பரப்பளவில் மிகப்பெரிய நாடு, ஆனால் ஜப்பான் பரப்பளவில் ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. ஒரு சின்ன நாடு எப்படி சைனாவை அவ்வளோ பெரிய நாட்டை தோக்கடிச்சது அப்படின்னு உலகத்தில் இருந்த வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த நாடுகளோட எதிர்ப்பையும் மீறி ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா லியோட்டங் தீபகற்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆர்த்தர் துறைமுகம், அந்த துறைமுகத்தோடு இருக்கும், அந்த துறைமுகத்தோடு சேர்த்து அவங்க ஜப்பானோட வந்துட்டு இணைச்சிக்கிறாங்க. இந்த செயலுக்கு பார்த்திங்கன்னா வல்லரசு நாடுகள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு வரைமுறைக்கு புறம்பாக இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜப்பான் அதை எதையுமே வந்துட்டு கேட்கல. இந்த நடவடிக்கை மூலமாக, இந்த ஆக்ஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு ஆசியாவிலேயே ஜப்பான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்துட்டு ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் ஹவவர் in view of the pressure mounted by European powers soon gave up its claim over Port Arthur. Russia took advantage of this and sent a large army to Manchuria. Japan entered into an alliance with England in 1902 and demanded that Russia withdrew troops from Manchuria. Russia underestimated Japan in 1904. The war began between the two countries in the Russo-Japanese War. Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered the circle of the great powers. ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஐரோப்பிய அரசுகள், அதாவது வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகளான ஜப்பான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரான்ஸ், ரஷ்யா எல்லா நாடுகளும் இந்த போர்ட் ஆர்த்தூர் அப்படிங்கிறது துறைமுக பகுதியை சேர்த்துக்கிட்டது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க ஜப்பானுக்கு. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பான் வந்துட்டு அந்த பகுதியை வந்துட்டு விட்டு கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரஷ்ய படையை மஞ்சூரியா அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டு அனுப்பி அந்த பகுதி மேலே, அந்த துறைமுகம் மேலே அவங்களுடைய ஆதரவு வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. உடனே ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா கூட ஒரு உடன்படிக்கை வந்துட்டு செஞ்சுட்டு இங்கிலாந்து நாட்டோட ஒரு உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்கிறாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுது, ஸோ இங்கிலாந்து தலையிட்ட உடனே ரஷ்யா தன்னோட படைகளை அந்த போர்ட் ஆர்த்தூர் பகுதியிலேருந்து திரும்ப அழைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யா ஜப்பானை ரொம்ப குறைவாக வந்துட்டு மதிப்பிடுறாங்க, அவங்க திறமையற்றவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே 1904 பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு போர் வந்துட்டு வருது. அந்த போரில் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் வந்துட்டு ஜெயிச்சிருது. ஜப்பான் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த துறைமுகத்தை அமெரிக்காவோட சமரசம் பேசி என்ன பண்ணுறாங்க, அந்த துறைமுகத்தை திரும்பவும் ஜப்பான் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக இந்த மாதிரி பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகளை தோற்கடித்ததன் மூலமாக ஜப்பான் வந்துட்டு ஒரு பெரிய வல்லரசு நாடாக வந்துட்டு உருவாகுது. வல்லரசு நாடுகளோட கூட்டணியில் இந்த ஜப்பானும் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக போய் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பானோட முரட்டு தந்திரம் இல்லை விவேகம் அப்படின்னு சொல்லலாம். தந்திரமாக வந்துட்டு எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் 1905 ஜப்பான் டு கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி, த அசாசினேஷன் ஆஃப் அ ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் provided the excuse in 1910 for Japanese annexation of Korea. The confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. Japan demanded the transfer of German rights in Shantung to Japan and the recognition of Japanese hold over Manchuria. This strong-arm diplomacy aroused the hostility of both China and the European power. ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1905 அப்புறம், அந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கொரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நாட்டோட உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஜப்பானோட தூதரக அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு கொல்லப்படுறாரு. அதை காரணமாக காட்டி என்ன பண்ணுறாங்க, 1910 வருஷம் கொரியாவை ஜப்பான் வந்துட்டு அவங்க பகுதியோட இணைச்சிக்கிறாங்க. கொரியா மேலே முழு அதிகாரத்தை ஜப்பானை வந்துட்டு செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, 1912 வருஷத்தில் சைனாவை ஆட்சி செஞ்சு வந்த மஞ்சு அப்படிங்கிற அந்த வம்சத்தோட அரசர்கள் வந்துட்டு வீழ்ச்சி விடுறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, ஜப்பான் சீனாவோட சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஷாண்டுங் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த பகுதி மேலே ஜெர்மனி நிறைய உரிமைகள் கொண்டாடிட்டு இருந்தது. அதை ஜெர்மனிக்கு கொடுக்காம என்னோட நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்துட்டு முன் வச்சது ஒரு கருத்தை. அப்படி வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஒவ்வொரு பகுதியை எப்படி கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லி விவேகத்தோடு செயல்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் இருந்த வல்லரசு நாடுகளோட பகையை சம்பாதிச்சது தான் கடைசியில் ஜப்பானுக்கு முதல் உலகப் போரில் பங்கெடுத்து தோற்று போகிறதுக்கு வழிவகுத்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப்டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலனிசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். அதாவது காலனி நாடுகளை எப்படி அமைச்சாங்க, அதோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் 1876 barely 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் ரூல். By 1900 practically the whole of Africa was colonized. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. Japan took over Korea and Taiwan. France conquered Indochina. The US took the Philippines from Spain and Britain and Russia agreed to partition ஈராக். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1776 பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் ஒரு 10% பகுதிகள் மட்டும்தான் ஐரோப்பாவோட கண்ட்ரோலில் இருந்தது. அதாவது காலனி பகுதிகளாக வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் அதே 1900 பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவையுமே இவங்களுடைய கண்ட்ரோலில் காலனி நாடாக வந்துட்டு காலனி பகுதியாக வந்துட்டு வச்சுருந்தாங்க இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள். அதில் யார் உரிமை கொண்டாடினாங்க, காலனி நாடுகள் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம் இந்த நாடுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க ஆப்பிரிக்காவை. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் வந்துட்டு விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, சீனாலேயும் அவங்களுக்குன்னு ஒரு சில பகுதிகளை காலனி பகுதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னா, ஸ்பேர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது செல்வாக்கு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த சைனாவில் போய் வியாபாரம் செய்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி எதிர்காலத்தை யோசித்து முன்கூட்டியே அவங்களுக்குன்னு ஒரு சில பகுதிகளை வந்துட்டு பிடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜப்பான் என்ன செய்கிறாங்கன்னா, கொரியாவையும் தைவானையும் தன்னோட வசப்படுத்திக்கிறாங்க, அவங்க வந்துட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தோ சீனாவை பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கைப்பற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டுகிட்டேருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா நாடு வந்துட்டு காலனி நாடாக வந்துட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ரஷ்யா, ஈரானை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சமமாக வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அடிமை நாடுகள் இல்லை அப்படின்னா காலனிகளை வந்துட்டு ஐரோப்பா கண்டத்தில் இருந்த நாடுகளை வந்துட்டு ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா,
The first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. The British lost the Zulus 1879 and to the Sudanese army 1884. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army அட் அடோவா இன் 1896. அதாவது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா காலனி பகுதிகளை நிறுவுவதற்கு ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள் தொடக்க காலத்திலேருந்தே நிறையா முயற்சிகள் பண்ணாங்க. அவ்வளோ முயற்சிகள், ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதையும் அவங்க வந்துட்டு பிடிக்கலை. அதுக்கு நிறைய பேர் ரத்தம் சிந்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் பெரிய சின்ன போர்லலாம் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாதாரணமாக அந்த பகுதியை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஜீரியா, செனக்கல் இந்த 2 பகுதியும் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய போருக்கு அப்புறம்தான் அந்த 2 பகுதியை வந்துட்டு கைப்பற்றி அவங்களுடைய காலனிகளாக வந்துட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாடு 1879 பார்த்திங்கன்னா ஜூலுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பகுதி மக்கள், அவங்களாலையும் 1884 சூடான் படைகளாலையும் தோற்கடிக்கப்படுறாங்க இங்கிலாந்து படை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டோட படை பார்த்திங்கன்னா 1896 ஆண்டில் அடோவா அப்படிங்கிற இடத்துல நடக்கிற சண்டையில் போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா படைகள்கிட்ட வந்துட்டு பெரிய சேதத்தோட தோல்வியை வந்துட்டு சந்திக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ஐரோப்பிய படைகள் தான் கடைசியில் வந்துட்டு ஜெயிச்சு தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட பகுதியையே, அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டு கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ரத்தம் வியர்வை சிந்தி தான் இந்த பகுதிகளில் அடிமை நாடுகளாக இல்லை காலனிகளாக வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னா காசஸ், கோர்ஸ் அண்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். ஸோ முதல் உலகப்போரோட காரணங்களும் அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரணங்கள், காசஸ். இந்த முதல் உலகப்போர் ஏற்படுறதுக்கு என்னென்னதெல்லாம் விஷயங்கள்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு யூரோப்பியன் அலையன்சஸ் அண்டு கவுண்டர் அலையன்சஸ். அதாவது ஐரோப்பிய நாடுகள் எப்படி 2 அணிகளாக வந்துட்டு சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா ஃபார்மேஷன் ஆஃப் இந்த அணிகள் சொல்லுவோம், டீம்ஸு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். 1905 of the European great powers were divided into 2 armed camps. One camp consisted of the Central powers Germany, Austria, Hungary and Italy. Under the guidance of Bismarck, they had formed the Triple Alliance in 1882. The understanding was that Germany and Austria would help each other. The other camp consisted of France and Russia. Their alliance was formed in 1894 with the promise of mutual help in Germany attacked either of them. An isolated Britain wanted to break her isolation and approached Germany twice, but in vain. As Japan was increasingly hostile towards Russia and France was the ally of Russia, it preferred to ally with Britain. 1902, the Anglo-Japanese alliance prompted France to seek an alliance with Britain to resolve colonial disputes over Morocco and Egypt. This resulted in the Entente Cordiale 1904. The return for letting the French have a free hand in Morocco. France agreed to recognize the British occupation of Egypt. Britain subsequently reached an agreement with Russia over Persia, Afghanistan and Tibet. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 1900 இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருந்த ஒரு 5 வல்லரசு நாடுகள், அது இப்போ நம்ம தெரியும், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இத்தாலி. ஸோ இந்த நாடுகள் பார்த்திங்கன்னா 2 டீமாக வந்துட்டு பிரிகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைய நாடுகள்னு சொல்லுவோம். அது யாரான்னா சென்ட்ரல் குரூப் அப்படின்னு சொல்லுறது யாரான்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. ஸோ இது எல்லாமே இந்த 3 நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு டீமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இந்த இந்த அணிக்கு வந்துட்டு யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா பிஸ்மார்க். அவர் தான் வந்துட்டு வழிகாட்டியாக வந்துட்டு இருக்கிறாரு, தலைவராக வந்துட்டு இருக்கிறாரு. அண்டு பார்த்திங்கன்னா 1882 மூவர் உடன்படிக்கை. ஸோ இந்த 3 நாடுகளும் வந்துட்டு சேர்ந்து சண்டை போடுறதா ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டுக்கிறாங்க. அதன்படி இவங்க ஒரு டீமாக இருக்காங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1800 அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், ரஷ்யா இந்த 2 நாடுகள் வந்துட்டு ஒரு டீமில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1894 ஒரு உடன்படிக்கை 2 நாடுகளும் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ், ரஷ்யா 2 நாட்டை ஜெர்மனி தாக்குனுச்சு அப்படின்னா ஸோ 2 நாடுகளுமே அந்த ஜெர்மனியை எதிர்த்து நிற்கணும். இப்போ ரஷ்யாவை ஒரு வேளை தாக்குதுன்னா ஃப்ரான்ஸும், ஃப்ரான்ஸை தாக்குதுன்னா ரஷ்யாவும், 2 நாடுகளும் 2 பேருக்குமே ஹெல்பிங் ஈச் அதர், 2 பேருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிறதா அந்த உடன்பாடு ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து வந்துட்டு ஒரு தனி நாடாகவே வந்துட்டு இருக்குது, யார் கூடயுமே ஜாயின் பண்ணாமல் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து ஜெர்மனிக்கிட்ட 2 முறை போய் என்ன பண்ணுது அப்படின்னா நானும் உங்கள் டீமில் வந்துட்டு சேர்ந்துக்கிறேன், கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஜெர்மனி வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு நிறைய இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் ரஷ்யா கூட சண்டை போட்டிருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட எந்த நாடு இருந்ததுன்னா ஃப்ரான்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ஜப்பான் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம எதிரி நாடு ரஷ்யா கூட ஃப்ரான்ஸ் இருக்குது, ஸோ அதனால் அந்த டீமில் நம்ம போய் சேர வேண்டாம், நம்ம இங்கிலாந்து கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஆங்கிலோ ஜப்பான் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டுக்கிறாங்க. ஸோ இவங்க ஆங்கிலேயர்களும் அதாவது இங்கிலாந்து நாடும் ஜப்பான் நாடும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாமளும் போய் இங்கிலாந்தோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசை வந்துட்டு தோன்ற விதமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனிகள் இங்கிலாந்துக்கும் என்ன சொல்கிறது காலனி நாடு இருக்குது, ஃப்ரான்ஸுக்கும் காலனி நாடு வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க ஒரு இடத்த விட்டு கொடுத்தா அவங்க ஒரு இடத்த வந்துட்டு விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்துகிட்ட போயிட்டு பிரச்சனையை வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனி நாடுகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விளைவாக பார்த்திங்க அப்படின்னா 1904 இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் 2 நாட்டுக்கும் இடையே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நட்புறவு ஒப்பந்தம் வந்துட்டு போடுறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா மொராக்கோவில் ஃப்ரான்ஸு சுதந்திரமாக செயல்பட அனுமதிச்சாங்க. அப்படின்னா யார் அனுமதிக்கணும் அப்படின்னா இங்கிலாந்து தான் அனுமதிக்கணும், ஏன்னா மொராக்கோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்க, மொராக்கோவில் ஃப்ரான்ஸ் நாட்டை அதாவது எங்களை வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட அனுமதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எகிப்தை வந்துட்டு நாங்கள் விட்டு தர்றோம், ஏன்னா எகிப்தை இங்கிலாந்து வந்துட்டு கைப்பற்றிடுச்சு. ஸோ எகிப்து யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு சொந்தமான பகுதியை நீங்கள் விட்டு கொடுங்க, எனக்கு சொந்தமான பகுதியை நான் விட்டு தர்றேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த உடன்படிக்கை வந்துட்டு இருக்குது. அதன்படி இங்கிலாந்தும் ஒத்துக்குது, ஃப்ரான்ஸும் வந்துட்டு ஒத்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட தொடர்ந்து பாரசீகம், ஆப்கானிஸ்தான், திபெத் இந்த 3 பகுதிகள் தொடர்பாக ரஷ்யாவோட இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி எப்படி இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் 3 நாடுகளும் ஒரு மூவர் கூட்டு உடன்படிக்கை மூலமாக வந்துட்டு எப்படி ஒரு அணியாக சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராவில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா thus was formed the triple entity of Britain, France and Russia. ஸோ இப்படி தான் இந்த 2 அணிகள் வந்துட்டு ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம், அதாவது வன்முறை சார்ந்த தேசியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 நாடுகள் 2 அணிகளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான எண்ணங்களோடு இந்த போரில் வந்துட்டு இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் வித் த growth ஆஃப் நேஷ்னலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் wrong, I support it, developed the love for one country demanded hatred for another country. England's jingoism, France's chauvinism and Germany's culture were militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா
ஸோ ஆப்போசிட்டில் இருந்து ஜெர்மனி இவங்கெல்லாம் என்ன எண்ணங்களோடு இந்த போரில் வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க ஒரே வார்த்தையில் அப்படின்னா, தேசப்பற்று எல்லா நாடுகளுக்குமே இருந்தது. அதில் பார்த்திங்க அப்படின்னா, எனது நாடு சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் நான் அதை தான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் எல்லா நாடுகளுமே இந்த சண்டையில் முதல் உலகப் போரில் இறங்குனாங்க. ஒரு நாட்டின் மீது உள்ள பற்று, அதாவது நான் என்னோடய நாட்டை அதிகம் வந்துட்டு நேசிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாட்டை கண்டிப்பாக நான் நேசிக்க மாட்டேன். ஸோ அப்படி தான் இந்த எல்லா நாடுகளும் வந்துட்டு இந்த முதல் உலகப் போரில் இறங்குறாங்க. அப்போ இங்கிலாந்து எப்படி என்ன தாட்டோடு இறங்குனாங்க அப்படின்னா, பார்த்திங்க அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நாட்டுப்பற்றோடு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸோட நாட்டுப்பற்று எப்படி இருக்குன்னா சாவினிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தீவிரப்பற்றோட அவங்க வந்துட்டு இந்த போரில் இறங்குறாங்க, நம்ம நாடு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜெர்மனியோட பார்த்திங்கன்னா கல்த்துர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நாட்டுப்பற்று அப்படின்னா வெறி கொண்ட நாட்டுப்பற்று, ரொம்ப தீவிரமாக அவங்க எங்களோட நாடு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மனப்பான்மையோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த போரில் வந்துட்டு கலந்துக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அக்ரஸிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், அதாவது ஜெர்மனோட பேரரசர் இருக்கார், அவர் வந்துட்டு கெய்சர் வில்லியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, அதாவது மனப்பாங்கு, இந்த போரில் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எம்பரர் கெய்சர் வில்லியம் II of Germany proclaimed that Germany would be the leader of the world. The German navy was expanded, the sea being considered preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar 1805. Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. ஸோ இந்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனோட பேரரசர், அவரோட பேர் வந்துட்டு கெய்சர் வில்லியம், அதாவது 2ஆம் கெய்சர் வில்லியம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு பிரகடனம் வந்துட்டு ஒன்று அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, ஜெர்மனி தான் இந்த எல்லா உலகத்தில் உள்ள நாடுகளுக்கும் தலைவனாக வந்துட்டு செயல்படும், தலைவனாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் பிற வல்லரசு நாடுகள் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கவுங்க நாடு அவங்களுக்கு பெருசு, ஆனால் இவர் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு, நமக்கு போய் இன்னொரு நாடு தலைவனாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1805 ட்ரபால்கர் அப்படிங்கிற இடத்துல நெப்போலியன் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருவார். அந்த போரில் அடைஞ்சதுக்கப்புறம் இங்கிலாந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ இனிமேல் நெப்போலியன் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் முழுமையும் எங்களோட தனியுரிமை, வேறு யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி அறிவிச்சிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஜெர்மனி என்ன பண்ணும், ஜெர்மனியோட அரசியலே பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பேஸ்டு, அதாவது ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் தான். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய கப்பற்படை தளங்களை வந்துட்டு கட்டுறாங்க, அவங்களுடைய கப்பற்படையை நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஆக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் இங்கிலாந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ ஜெர்மன் கப்பற்படை நமக்கு எதிரானது தான், நம்ம கூட சண்டை செய்கிறதுக்கு தான் ஸோ இவ்வளோ வேகமாக வேலைகள்லாம் நடைபெறுது அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி தாட்டில் வந்துட்டு செய்யவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த போரை ஒரு பெரிய உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, அதாவது France and Germany were old rivals. Bitter memories of the defeat of 1871 and the loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of French. German interference in Morocco added to the bitterness. The British agreement with France over Morocco was not consented by Germany. So Kaiser William II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. ஸோ இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கசப்பான பல நினைவுகள்லாம் நிறைந்தது. ரெண்டு பேருமே பரம்பரை எதிரி மாதிரி தான். ஸோ அந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அது பிரச்சனை அப்படின்னா, 1871 நடந்த ஒரு சண்டையில் ஃப்ரான்ஸு ஜெர்மனிக்கிட்ட தோற்றுரும். ஸோ அந்த ஜெர்மனி வந்துட்டு ஃப்ரான்ஸோட பகுதியான அல்சேஸ் லொரைன், ஸோ இந்த 2 பகுதியில் அவங்க கைப்பற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சண்டை தான் ஃப்ரெஞ்சு மக்கள்
மக்கள் எப்போவுமே ஜெர்மனி மேலே வெறுப்படைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொராக்கோ மேலே ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்துட்டு உரிமை கொண்டாடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அது சம்மந்தமாக பிற நாடுகளோட பேசும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி இதில் தலையிட்டு ஃப்ரான்ஸுக்கு எதிராக வந்துட்டு அவங்களுடைய தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு அவங்களுக்குள்ள மேலும் கசப்பான உணர்வுகள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே இருந்த அந்த பகை வளர்கிறதுக்கு ஒரு கூடுதல் காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொராக்கோவில் ஃப்ரான்ஸோட நலனை கருதி இங்கிலாந்து என்ன பண்ணும், ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்வாங்க. ஆனால் அந்த இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஜெர்மனியோட பேரரசர் கெய்சர் வில்லியம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பகுதியில் சுல்தானை வந்துட்டு சுதந்திர அரசாக வந்துட்டு அறிவித்து அவரை வந்துட்டு ஒரு இளவரசராக வந்துட்டு ஆக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொராக்கோவோட எதிர்காலம், அந்த பகுதியோட எதிர்காலம் குறித்து ஒரு பன்னாட்டு மாநாடு ஒன்று கூட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வந்துட்டு வைப்பார். ஸோ இதுதான் இங்கே இருந்து தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ், அதாவது பால்கன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The Young Turk Revolution of 1908, an attempt at creating a strong modern government in Turkey, provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. Austria's action aroused intense opposition from Serbia. Germany have Austria firm support. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. அதாவது இந்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ 1908 பார்த்திங்கன்னா துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்குறதுக்கு அந்த நாட்டில் இருந்த இளைஞர்கள் வந்துட்டு புரட்சி வந்துட்டு செய்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் அப்படிங்கிற பகுதியில் இருந்த அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளை அங்கே இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பாக வந்துட்டுருக்கு. அதாவது ஏற்கனவே ஆரம்பித்து நின்று போன வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அது என்ன அப்படின்னா ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா போஸ்னியா ஹெர்சிகோவனியா அப்படிங்கிற 2 பகுதியை ஆஸ்திரியா வந்துட்டு நான் வந்துட்டு இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு என்னோடய ஆட்சி பகுதியாக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய போர் கப்பல்களை டார்டனெல்ஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து போஸ்பரஸ் அப்படிங்கிற துறைமுகம் வழியாக வந்துட்டு மத்திய தரைக்கடலுக்கு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு செல்லலாம், அந்த வழியாக நான் வந்துட்டு போக்குவரத்து வச்சுக்குவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ஒப்பந்தம் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்னாகுது அப்படின்னா போஸ்னியாவும் ஹெர்சிகோவனியாவும் ஆஸ்திரியா இணைச்சு கொண்டதாக வந்துட்டு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரியா இந்த அறிவிப்பை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செர்பியா அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஆஸ்திரியாவுக்கு நான் உறுதியான ஆதரவு தர்றேன், சப்போர்ட் பண்ணுறேன், அது என்ன நல்லதோ சரியோ இருந்தாலும் நான் ஆஸ்திரியாவை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஒருவேளை இதை காரணமாக வச்சு ஆஸ்திரியாவுக்கு நான் உதவி செய்கிறத வச்சோ இல்லை ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத வச்சோ செர்பிய நாட்டுக்கு ரஷ்யா வந்துட்டு உதவி செய்ய வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக என்னோடய முழு ஆதரவையும் ஆஸ்திரியாவுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசர் கெய்சர் வில்லியம் அவரோட சார்பாக வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் பகை நிறைய ஏற்படுது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகை வந்துட்டு அதிக அளவில் பெருசாகுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பால்கன் வார்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of 18th century. The Ottoman
Empire extended over the Balkans and across Hungary to Poland. The empire contained many non-Turkish people in the Balkans. Both the Turks and their subjects to different nationalities in the Balkans indulged in the most frightful massacres and atrocities. The Armenian genocide is a frightful example. ஸோ இந்த பெறால் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு ஐரோப்பாவில் துருக்கியர், அதாவது டர்க்கிஸ் இல்லை டர்க்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், அவங்க வந்துட்டு ஒரு வலிமையான நாடாக வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த துருக்கிய பேரரசோட எல்லைகள் ஆட்சி பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா பால்கன் அப்படிங்கிற பகுதியிலேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹங்கேரி நாட்டு வழியாக குறுக்காக போலந்து வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி பகுதி வந்துட்டு பரவியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துருக்கிய பேரரசில் பார்த்திங்கன்னா அந்த பால்கன் பகுதியில் துருக்கியர்களும் இருந்திருக்காங்க, துருக்கியர் இல்லாதவங்களும் இருந்திருக்காங்க. இந்த துருக்கிய மக்களும் துருக்கியர் இல்லாத மக்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படுகொலைகள் செஞ்சுருக்காங்க, அட்டூழியங்களில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னா ஆர்மீனிய இனப்படுகொலை இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, பயங்கரமான எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பால்கன் பகுதியில் இருந்த இந்த துருக்கியர்களும் துருக்கியர் அல்லாத மக்களும் வந்துட்டு ரொம்ப கொடூரமான மக்களாக வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா taking advantage of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century, Greeks followed by others began to cede one after another from Turkish control. Macedonia had a mixed population. There were rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. In March 1912, they formed the Balkan League. The League attacked and defeated Turkish forces in the First Balkan War 1912-13. According to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created and the other Balkan states divided up Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. The division of Macedonia, however, did not save Bulgaria. Bulgaria attacked Serbia and Greece, but Bulgaria was easily defeated. The Second Balkan War ended with the signing of the Treaty of Bucharest in August 1913. ஸோ 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த துருக்கிய பேரரசு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை வந்துட்டு கொடுக்கல, மோசமான ஆட்சியாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த பிற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கிரீஸ் அப்படிங்கிற நாடு, கிரீஸும் அதனைத் தொடர்ந்து பிற நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, துருக்கியோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில் வர்றாங்க. நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம், நாங்கள் உங்களுக்கு கீழே ஒரு பகுதியாக ஆட்சி பகுதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுதந்திர அரசுகளாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாசிடோனியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாசிடோனியா அப்படிங்கிற பகுதியை அவங்களோட, அதாவது கிரீஸு, செர்பியா, பல்கேரியா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாண்டினீக்ரோ அப்படிங்கிற நாடுகள், இந்த கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ அப்படிங்கிற 4 நாடுகளிடையே ஒரு கடுமையான போட்டி வந்துட்டு இந்த மாசிடோனியா பகுதியை எப்படியாவது நம்ம ஆக்குபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதைப்படி பார்த்திங்கன்னா 1912ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் பார்த்திங்க அப்படின்னா பால்கன் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த 4 நாடுகள் சேர்ந்து உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, முதல்ல 1912-13 துருக்கிய படைகளை தாக்கி தோற்கடிக்கிறாங்க இந்த 4 நாடுகளும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றின பகுதிகளை துருக்கி மேலே போர் தொடுத்து துருக்கிக்கு சொந்தமான அந்த பேரரசு இருக்கும்ல, அந்த எத்தனை பகுதிகள் கைப்பற்றினாங்களோ அதை பகுதியை வந்துட்டு பிரிச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுது. அதன்படி பார்த்திங்கன்னா 1913 மே திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா லண்டன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. லண்டனில் ஒரு உடன்படிக்கை வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அல்பேனியா அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு நாட்டை வந்துட்டு உருவாக்குனதுக்கப்புறம்
மாசிடோனியாவை அந்த பகுதியை ஏனைய பால்கன் நாடுகள் யாராவது அப்படின்னா இப்போ நான் மேலே படித்த நாடுகள் எல்லாமே பங்கிட்டுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பகுதி, எனக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் துருக்கிக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, துருக்கியோட தலைநகர் இருக்கிற இடத்துல அந்த கான்ஸ்டாண்டினோபிள் அதை சுற்றி இருக்கிற ஒரு சில பகுதிகளை மட்டும் கொடுத்து அந்த துருக்கி அரசு வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு வெளியில் இருந்த எல்லா பகுதிகளையும் இந்த பால்கன் கண்ட்ரிஸ் வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாசிடோனியாவை பிரிக்கிறதுல பார்த்திங்கன்னா செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா வந்துட்டு தாக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாசிடோனியாவை பகுதிகள் பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரிய நாடு வந்துட்டு போர் தொடுத்து தாக்குறாங்க. ஆனால் பல்கேரியாவை ரொம்ப ஈஸியாக இந்த செர்பியாவும் கிரீஸும் வந்துட்டு தோக்கடிச்சிடுறாங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 1913 ஆகஸ்ட் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா புகாரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை வந்து போட்டுக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த பால்கன் நாடுகளுக்கு உள்ளே நடந்த இந்த சண்டை வந்துட்டு முடிவுக்கு வர்றதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட் காஸ், அதாவது இந்த முதல் உலகப்போர் ஏற்படுவதற்கு மிக முக்கியமாக நடந்த உடனடி காரணம் என்ன அப்படிங்கிறது தான். The climax to these events in the Balkan occurred in Sarajevo in Bosnia on 28th June 1914. The Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Prince Bosnia Serb. Austria saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. Germany thought that it should strike first. It declared war on Russia on 1 August. Germany had no quarrel with France, but because of the Franco-Russian alliances, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. The German violation of Belgian neutrality forced Britain to enter war. அதாவது இந்த முதல் உலகப்போரை பொறுத்த வரைக்கும் உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பால்கனில் இதுக்கு முன்னாடி படித்த பேரால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா 1914 ஜூன் 28 நாள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா அந்த நாட்டோட பேரரசர் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படிங்கிறவரை வந்துட்டு பிரின்சப் அப்படிங்கிற செர்பியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு கொலை செஞ்சிடறாரு. ஸோ இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் மக்களிடையே வந்துட்டு சலசலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா என்ன நினைக்கிது அப்படின்னா, இந்த ஒரு காரணத்தை வச்சு செர்பியாவை நாம் தகுதியற்ற நாடாக அறிவிச்சிடலாம், இல்லை செர்பியாவை நம்ம நாட்டோட வந்துட்டு சேர்த்துடலாம், கைப்பற்றிடலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யா என்ன பண்ணுது, படைகளை திரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தி ஒன்று பரவுது. அந்த வதந்தி யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஜெர்மனி நாட்டுக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி என்ன நினைக்கிது அப்படின்னா முதல் தாக்குதல் என்னோடதாக தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் திங்கள் முதல் நாள் ஜெர்மனி ரஷ்யா ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா ரஷ்யா மேலே போர் அறிவிப்பு வந்துட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் ரஷ்யா ஃப்ரான்ஸ் ரெண்டுமே கூட்டு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பிரச்சனை என்ன, பேசிக்கே அந்த உடன்படிக்கை என்னென்னா ஜெர்மனி ரஷ்யாவையோ இல்லை ஃப்ரான்ஸையோ தாக்குனது அப்படின்னு சொன்னால் மற்ற நாடு எந்த ஒரு நாட்டை தாக்குதோ மீதம் இருக்கிற ஒரு நாடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாட்டுக்கும் எதிராகவே ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ் ரஷ்யா ரெண்டு நாட்டையுமே சேர்ந்து தாக்குறதா வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பெல்ஜியம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டோட நடுநிலைமையை மதிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அதை தாக்க வந்துட்டு முற்படும் போது தான் இங்கிலாந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ நாம் இந்த போரில் கலந்துக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெல்ஜியத்தை மதிக்காமல் தாக்குனது நடந்துக்கிட்டது தான் இங்கிலாந்து இந்த போரில் முதல்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பாக வந்துட்டு அமைஞ்சதை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா the warring camps
அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாருங்கள். ஸோ கோர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறதுல 2 வாரிங் கேம்ப்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, த வாரிங் நேஷன்ஸ் வேர் டிவைடட் into two. The central powers consisted of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy, which was earlier with Germany and Austria, had left Asker attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary was not supported by Germany. Italy remained a neutral country when the war broke out, but it decided to enter the war hoping to gain the territory in the northeast. Britain, France and Italy signed a secret treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against the central powers in return for this territory after the war. ஸோ இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 அணிகளாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அதில் மைய நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த அணியோட யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இத்தாலி அப்படிங்கிற நாடு வந்துட்டு சேர்ந்தே தான் இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டியாக ஒரு டீமாக வந்துட்டு இருந்தாங்க, ஒரு அணியாக. பட் ஆனால் இடையில பார்த்திங்க அப்படின்னா இத்தாலி வந்துட்டு விலகிருச்சு இந்த குரூப்பில். இந்த காரணம் என்ன அப்படின்னா, ட்ரென்டினோ அப்படிங்கிற ஒரு பகுதியில், அதாவது வடகிழக்கு அந்த பக்கத்தில் இத்தாலியில் வடகிழக்கு பகுதியில் ட்ரென்டினோ அப்படிங்கிற நகரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இத்தாலிய மக்கள் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாக்கப்படும் போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இத்தாலிக்கு பிரச்சனை வரும்போது ஜெர்மனி அதை ஆதரிக்கவே இல்லை அப்படின்னு வந்துட்டு அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு இத்தாலி நினைக்கும் போது ஜெர்மனி அதை ஆதரிக்கவே இல்லை. ஸோ அதை காரணமாக இத்தாலி வந்துட்டு இந்த குரூப்லேருந்து விலகி போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் போர், அந்த முதல் உலகப்போர் வெடித்ததுக்கப்புறம், சண்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தாலி ஆரம்ப காலத்தில் நடுநிலைத்தன்மையோடு தான் இருந்தது, நியூட்ரலாக தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் 1914 அந்த போர் ஆரம்பித்தப்போ பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கில் உள்ள அவங்களுடைய பகுதி, அந்த ட்ரென்டினோ, அவங்க இத்தாலி மக்கள் நிறைய வாழ்கிற அந்த ட்ரென்டினோ அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த போரில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1915 பார்த்திங்க அப்படின்னா லண்டனில் ரகசிய ஒப்பந்தத்தில் இவங்க வந்துட்டு கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அதை எதுக்காக அந்த ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, போருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இத்தாலி எந்த பகுதியை விரும்புதோ அந்த பகுதியை இந்த மைய நாடுகள் வந்துட்டு வழங்கிடும் அப்படிங்கிறத, எனக்கு விருப்பமான பகுதியை நான் வந்துட்டு எடுத்துக்குவேன் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நேச நாடுகள் அப்படின்னு. 9 states that opposed the central powers were Russia, France, Britain, Italy, the United States, Belgium, Serbia, Romania and Greece. Romania and Greece declared war on the central powers in 1916 and 1917 respectively, but played little part in the war. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. ஸோ இந்த நேச நாடுகள் ஆலிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைய நாடுகள் யார் அப்படின்னா, மைய நாடுகளை எதிர்த்தவங்க யார் பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ரூமேனியா, செர்பியா, கிரீஸ் இந்த 9 நாடுகளும் பார்த்திங்கன்னா இந்த மைய நாடுகளை அறவே அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமேனியாவும் கிரீஸும் பார்த்திங்க அப்படின்னா 1916, 1917 இந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மைய நாடுகள், அதாவது நம்ம ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி அந்த நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பெல்லாம் வந்துட்டு செய்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த போரில் ஒரு சிறிய அளவு தான் அவங்க வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாங்க. பெரிய மாற்றத்தை எதுவுமே வந்துட்டு கொண்டு வர முடியல. ஆனால் பெரும்பாலான அமெரிக்கர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அமெரிக்கா நாடு வந்துட்டு நடுநிலையாக இருக்கணும், நடுநிலை வகிக்கணும், சண்டைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக வந்துட்டு இருந்தது.
ஸோ போருக்கு போக வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா ஃபஸ்ட்டு இந்த போர் உலக போர் நடந்த முதல் 3 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுடைய நேச நாடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தார்மீக ஆதரவு, அதாவது நல்ல ஆலோசனைகள் வழங்கினாங்க, எப்படி போர் புரியணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் அதிக அளவில் பொருளுதவி வழங்கினதும் ஆயுதங்கள் சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அமெரிக்கா தான் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சார்ஸ் அபார்ட்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாருங்கள். சர் நிக்கோலஸ் செகண்ட் of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. In response, 2 peace conferences were held at the Hague in Holland in 1899 and 1907, but in vain. ஸோ இது என்ன அப்படின்னா ரஷ்யாவோட பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா சண்டையெல்லாம் போட வேண்டாம், அமைதியாக போயிடலாம், அதுக்கு ஒரு மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வந்துட்டு சஜஷன் வைக்கிறாரு. அவருடைய ஆலோசனையின் பேரில் 1899 மற்றும் 1907 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைதிக்கான மாநாடு 2 தி ஹேக் அப்படிங்கிற நகரில் வந்துட்டு நடக்குது. பட் ஆனால் அதனால் எந்த யூஸும் இல்லை, எந்த பலனும் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜெர்மனி ஸ்டீம் ரோல்டு அண்ட் ஸ்மாஷ்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம் ஆன் த சைடு ஆஃப் த ஆலிஸ். த போர்டன் ஆஃப் த ஃபைட்டிங் ஃபெல் ஆன் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி. வித்தின் த மந்த் பாரிஸ் சீம்டு ஆல்மோஸ்ட் டூம்டு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெல்ஜியம் மக்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜெர்மனி வந்துட்டு தகர்த்தெறிகிறாங்க. நேச நாடுகள் அணியில் போர் செய்ய வேண்டிய பிரெஞ்சு படைகள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சுமை அந்த பேர்டன் வந்துட்டு அவங்க மேலே விழுது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் நகரே வந்துட்டு உடஞ்சி விழுந்துடும், அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. இது எந்த பக்கம் நடக்குதுன்னா பிரெஞ்சு முனைப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேற்கு பக்கம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டில்ஸ் ஆஃப் டெனன்பர்க் அண்ட் மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன்வாடட் ஈஸ்ட் ப்ரஷ்யா. ஜெர்மனி டிஃபீட்டட் them decisively at the battle of the Marne. Early September 1914 the French succeeded in pushing back the Germans. Paris was thus saved. The Battle of Marne is memorable for trench warfare. ஸோ இதே சமயத்தில் தான் டெனன்பர்க் மான் போர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய படைகள் வந்துட்டு கிழக்கு பக்கம் இருந்த பிரஷ்யா மீது படையெடுத்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா டெனன்பர்க் அப்படிங்கிற போரில் பார்த்திங்கன்னா ரஷ்யா பெரிய இழப்புகளை தான் வந்துட்டு சந்தித்தாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா மார்ன் அப்படிங்கிற இடத்துல 1914 செப்டம்பர் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு படைகள் ஜெர்மானிய படையை வந்துட்டு தோற்கடித்து வெற்றி பெறாங்க. இப்படி மாதிரி போர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் வந்துட்டு இதனால் காப்பாற்றப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் அப்படிங்கிற போரானது பதுங்குகுழி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மறைந்திருந்து தாக்கும் முறை அப்படின்னு கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த முறையில் இது வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ட்ரென்ச் வார்ஃபேர், அதாவது பதுங்குகுழியில் இருந்து தாக்கி வந்துட்டு நம்ம எதிரிகளை கூட சண்டை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா Battle of Verdun. Between February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in the French line. In the 5-month Battle of the Verdun, 2 million men took part and half of them were killed. The British offensive against Germany occurred near the river Somme. In this four-month battle of some Britain lost to 20,000 men on the first day. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in the favor of the Allies. ஸோ 1916 ஆண்டு பிப்ரவரிலேருந்து ஜூலை மாதம் அதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மானிய படை பிரான்ஸ் மேலே முக்கிய கோட்டையான வெர்டன் வந்துட்டு தாக்குது. அதாவது ஃப்ரான்ஸோட கோட்டை பகுதியான வெர்டன் அப்படிங்கிறத ஜெர்மனி வந்துட்டு தாக்குது. இந்த சண்டை வந்து 5 மாத காலம் வந்துட்டு நடக்குது. ஒரு மாதத்துலேருந்து மொத்தம் 5 மாத காலம் வந்துட்டு இந்த சண்டை வந்து நடக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா
2 மில்லியன் வீரர்கள் வந்துட்டு பங்கெடுத்திருக்காங்க இந்த போரில். அவர்களில் பாதி பேர் தான், சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியருக்கு எதிராக வந்துட்டு இங்கிலாந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க. எங்கன்னா அப்படின்னா சோமி நதிக்கரை, சோமி அப்படிங்கிற நதிக்கரை அருகே வந்துட்டு இங்கிலாந்து ஜெர்மனியருக்கு எதிரான சண்டை வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 மாத காலம் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த போரில் முதல் நாள்லேயே பார்த்திங்கன்னா 20,000 வீரர்களை இங்கிலாந்து வந்துட்டு இழக்கிறாங்க. இருந்த போதிலையும் பார்த்திங்கன்னா பிரிட்டன் போர் முதல் உலகப் போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது. ஸோ இந்த நேச நாடுகள் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே வந்துட்டு சூழ்நிலையே வந்துட்டு முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னா, வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். In the Eastern Front, Russian troops repeatedly defeated the Austrians, but the Russians were in turn defeated by the Germans. Russia had the worst trained and equipped army, and therefore Russian losses were the greatest. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in a revolution. Russia wanted peace, and consequently it signed the Treaty of Brest-Litovsk 3 March 1918 with Germany. ஸோ கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரியா அந்த பகுதிகள் அந்த நாட்டோட படைகளை மீண்டும் வந்துட்டு தோற்கடிக்கிறாங்க. பட் ஆனால் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போர் புரிஞ்சிட்டு ஜெர்மன் கூட சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா ரஷ்ய படைகள் நிறைய தோற்று போயிடுறாங்க. ஸோ ரஷ்ய இராணுவம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மோசமாக அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங்கும் கிடையாது, எப்படி சண்டை போடணும்னு தெரியல, போதுமான அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்டுமே வந்துட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு போருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போவோமோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதனால் நிறைய இழப்பை வந்துட்டு சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் 1917 அப்போ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த சார் மன்னருடைய ஆட்சி வந்துட்டு புரட்சியின் மூலமாக, அக்டோபர் புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி மக்கள் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அவருடைய சார் மன்னருடைய ஆட்சி, பரம்பரை ஆட்சி வந்துட்டு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதி தேவை, அதாவது தே வாண்ட் டு குவைட் த வார், அவங்க அந்த போர்லேருந்து விலகணும், அவங்களுக்கு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக 1918 ஜெர்மனி இந்த வருஷம் மார்ச் 3 ஜெர்மனியோட பிரஸ்ட் லிடோவஸ்க் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இந்த போர்லேருந்து அவங்க வந்துட்டு விலகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட், அதாவது சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பாருங்கள். டர்க்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ், தோ டர்க்கி மெட் வித் இனிஷியல் சக்ஸஸ் அண்ட் த ஆலிஸ் சஃபர்டு ரிவர்ஸ், particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately Turkey was defeated. The Turks tried to attack Suez Canal but were repulsed. Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Syria. ஸோ இந்த பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா மைய நாடுகள் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டாலி இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த நாடுகளோடு சேர்ந்து ஆரம்பத்தில் துருக்கி அப்படிங்கிற நாடு வந்துட்டு நேச நாடுகளுக்கு எதிராக வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க முதல் உலகப் போரில். ஆரம்பத்தில் நிறைய வெற்றிகளை சந்தித்தாலும் பின்னடைவுகளை சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறுதியில் வந்துட்டு அந்த துருக்கி படை வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டது. யாரால் அப்படின்னா நேச நாடுகளால், அதாவது இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ் இவங்களால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருக்கியர்கள் பார்த்திங்கன்னா சுயஸ் கால்வாயை தாக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு முறியடிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய படைகள், துருக்கியரோட படைகள் அங்கேருந்து துரத்தி அடிக்கப்படுது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஈராக்லேயும் பின்னால் பாலஸ்தீனத்துலேயும் அதுக்கப்புறம் சிரியாவிலையும் பார்த்திங்கன்னா துருக்கிய படைகளோட சண்டையிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா